ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம பங்குனி உத்திரத்துக்கு கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அதோடைய மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வேனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் டைம் ஆகிட்டு வேன் வரலனோடனே நானும் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், நடந்து போவோம் அப்படின்னோடனே சரி வா நடப்போம் அப்படின்ட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தோம். எனக்கு முன்னாடி என் தங்கச்சி எங்கள் அப்பாலாம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னேன், யார் ஃபஸ்ட்டு நடந்து போகிறாங்கன்னு பார்க்கும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டாங்க. என்னால் நடக்கவே முடியலை. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு வேர்த்து இலைக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டு உடனே அவங்க நின்றுட்டாங்க. உடனே நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள மிந்தி நடந்துட்டேன். அவங்க அதை நின்றனால நான் ஃபஸ்ட்டு நடந்துட்டேன். இல்லைனா என்னால் நடந்திருக்க முடியாது. அப்படியே மேலே வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். மலையில் ஏறி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு போனோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நைட்லாம் வந்ததே கிடையாது இந்த கோயிலுக்கு. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நைட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். பங்குனி உத்திரம்னா பகலில் வந்துட்டு 10 மணிக்கெலாம் வந்துட்டு 2 மணிக்கெலாம் வீட்டை பார்த்து போயிடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் எப்போதுமே வந்திருக்கோம். நைட் வந்ததே கிடையாது. நைட் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே லைட்டு செட்டிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு லைனில் தான் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ரொம்ப பெரிய க்யூலாம் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் நிற்க ஆனால் க்யூ பெருசாகிட்டே இருந்துச்சு. செம்ம கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, வெளியில் நிறைய பேர் பொங்கல்லாம் வைப்பாங்கள்ல, அதேமாதிரி நைட்டு போல் மலையில் வந்து பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா கீழே எந்த வண்டியுமே விடலை, எல்லாமே நம்ம மேலே தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் மலையில். செம்ம நிறைய பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க. ஆடு வெட்டுறவங்க ஆடு வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து சாமி கும்பிட்டு முடிச்சோடனே நமக்கு என்ன செய்யும், நெக்ஸ்ட்டு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த கோயிலுக்கு வந்தாலே அன்னதானம் சாப்பிடாம நாங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு வெயிட் பண்ணதை விட அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணது தான் அதிகமான நேரம். அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அன்னதானம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இட்லி, அப்புறம் வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார், இது 3 கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். நான் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும்போது வெளியில் வந்து ஒரு டீ கேனில் வந்து டீ விற்றுட்டு வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் அதில் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கீழே நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நடந்து போகலை, வேன்லேயே போயிட்டோம். ஏன்னா நடக்க முடியலை அப்படின்னாச்சு. 2 பேர் யாருலையும் நடக்க. ஃபைனலி இந்த மினி விலாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.